Mathematics 2 revision seriesல இது PDE types of the problem. ஸோ பிடிஇல நமக்கு நேற்று வீடியோவில் எலிமினேஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எலிமினேஷன் ஆஃப் ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், அடுத்தபடியாக பிடிஇ டைப்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த பிடிஇ டைப்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, நான் ஒரு 12 சம்ஸ் எடுத்திருக்கேன். இந்த 12 சம்ஸை என்ன டைப்னு ஐடென்டிஃபை பண்ணுறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான சொல்யூஷனை 2 பார்ட்டாக, ஸோ ஃபஸ்ட்டு 6 கொஸ்டின்ஸ், அடுத்த 6 கொஸ்டின்ஸ் அப்படின்னு நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் டைப்ஸ், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிடிஇ அப்படின்ற இந்த பிடிஎஃப் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இதை நோட்டில் ஸ்டிக் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4, டைப் 5 5 டைப் இருக்கு நமக்கு. இதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்ல என்ன இருக்கும் அப்படின்னா பி அண்ட் கியூ மட்டும்தான் இருக்கும். செகண்ட் ஒன்ல எக்ஸ் பி கியூ, எக்ஸ் இருக்கும் along with p and q. தேர்ட் ஒன்ல y இருக்கும் along with p and q. அது கீழேயே எது ஆப்சென்ட் இருக்கும், அது இருக்கக்கூடாது. எக்ஸ் இசட் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் ஆப்சென்ட்னா. அடுத்தது இசட் பி கியூ. ஸோ ஒரு ஆர்டரா இருக்கு பாருங்க. முதல்ல வெறும் பி கியூ, அடுத்து எக்ஸ் பி கியூ, அடுத்து ஒய் பி கியூ, அடுத்தது இசட் பி கியூ. டைப் 5 வரும்போது எனக்கு இங்க எக்ஸும் இருக்கும், ஒய்யும் இருக்கும், பியும் இருக்கும், கியூவும் இருக்கும். இந்த 4 வேரியபிளுமே நமக்கு இருக்கும். இதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு நமக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. இந்த ஃபார்மேட் எதுக்காக அப்படின்னா ஸ்டெப் 1ல நம்ம இதை தான் செட் பண்ணணும். அவங்க என்ன எழுதியிருக்காங்களோ இங்கே செட் பி ஈக்குவல் டு ஏ அப்படின்னா பி இருக்கிற இடத்துல ஏ சப்ஸ்டியூட் பண்ணணும், கியூ இருக்கிற இடத்துல பி. ஸோ இது நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா இதுல எப்படி இருக்கோ இது அப்படியே தான் நம்ம சொல்யூஷன்ல யூஸ் பண்ண போறோம். நம்ம ஒன்றும் புதுசா ஒவ்வொரு சம்க்கு ஏற்ற மாதிரி எதையும் மாற்ற போறது கிடையாது. ஸோ முதல்ல டைப்ஸ் ஐடென்டிஃபை பண்றது எப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைப் ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா இந்த டேபிள்ல இருக்கிறத எப்படி சொல்யூஷனுக்கு கொண்டு போறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டோமா, ஃபர்ஸ்ட் ஒன்ல வெறும் பிக்யூ, அடுத்து எக்ஸ்பிக்யூ, ஒய்பிக்யூ, ஜெட்பிக்யூ, அடுத்து எக்ஸ்ஒய் பிக்யூ. இப்போ கொஸ்டினுக்கு வந்துருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சம் நமக்கு என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் சம்ல என்னென்ன இருக்கு பாருங்க. பி இருக்கு, கியூ இருக்கு. அப்ப இது என்ன டைப்ல வரும் நமக்கு? டைப் 1. இது என்ன டைப்னு தெரிஞ்சாதான் அந்த டைப்புக்கான சொல்யூஷனை இங்க இருந்து நான் வந்து ஃபாலோ பண்ண முடியும். இது டைப் 1க்கான சொல்யூஷன் அப்படின்னு இதை எடுத்து நான் எழுதணும் அப்படின்னா அது என்ன டைப்னு முதல்ல எனக்கு தெரியணும். ஸோ இது எனக்கு டைப் 1ல வந்துருதா. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன்ல பி இருக்கு, கியூ இருக்கு, எக்ஸும் இருக்கு. ஸோ எக்ஸ் இருந்ததுன்னா இது என்னது? டைப் 2. அடுத்ததுல பி டேர்ம் இருக்கு, கியூ டேர்ம் இருக்கு, கூட ஒய் இருக்கு. அப்ப இது தேர்ட் ஒன். நெக்ஸ்ட் பி கியூ ஜெட் இருக்கா, ஜெட் இருந்ததுன்னா இது டைப் 4. நெக்ஸ்ட் பி கியூ, ஃபிஃப்த் கொஸ்டின், பி அண்ட் கியூ மட்டும்தான் இருக்கு. பி அண்ட் கியூ மட்டும் இருக்குன்னா என்னது? டைப் 1. நெக்ஸ்ட் பி இருக்கு, கியூ இருக்கு, எக்ஸ் இருக்கு. அப்போ இது டைப் 2. இங்க பி கியூ அண்ட் ஒய் இருக்கு, ஒய் இருந்ததுன்னா என்னது? தேர்ட் டைப். நெக்ஸ்ட் பி கியூ மட்டும்தான் இருக்கு, இந்த பக்கமும் பி கியூ தான் இருக்கு. ஸோ மொத்தத்துல பி கியூ மட்டும் இருந்ததுன்னா அது என்னது? டைப் 1. நெக்ஸ்ட்ல பி கியூ இசட், இசட் இருந்ததுன்னா அது டைப் 4. நெக்ஸ்ட்லயும் இசட் பி கியூ, அதனால அது டைப் 4. 11th கொஸ்டின்ல பி இருக்கு, கியூ இருக்கு, எக்ஸ் இருக்கு, ஒய்யும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. அப்ப இது எதுல வரும்? டைப் 5. இங்கேயும் பி டேர்ம், கியூ டேர்ம், ஒய் டேர்ம், எக்ஸ் டேர்ம் எல்லாமே இருக்கா. இதுவும் டைப் 5. இந்த மாதிரி இது டைப் 1 எப்படி, டைப் 2 என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணாலே உங்களுக்கு இது 2 மார்க் கொஸ்டினா இருந்தா உங்களுக்கு 1 மார்க் கிடைக்கும். 5 மார்க் கொஸ்டின்ல கேட்டாங்க அப்படின்னா 2 மார்க், திஸ் இஸ் ஆஃப் டைப் 1, திஸ் இஸ் ஆஃப் டைப் 2 அப்படி நீங்க எழுதினாலே உங்களுக்கு அதுக்கான மார்க் கிடைக்கும். அதை ஐடென்டிஃபை பண்றதே இங்க நமக்கு டாஸ்க். ஸோ இது இப்படிதான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இதுக்கான சொல்யூஷன்ஸை பார்க்கலாம்.